அப்படியே நம்ம தோசை மாவு எடுத்து அப்படியே தோசைக்கல்ல ஊற்றிட்டோமா. அடுத்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே பரபரான்னு தூவிட்டோமா. பொடி எடுத்து நம்ம மலைச்சாரல் மாதிரி தூவிட்டோமா. அடுத்த வெங்காயத்தை எடுத்து நம்ம மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அடுத்த கேரட்டை அப்படியே லைட்டாக நல்லா அப்படியே மறுபடியும் மலைச்சாரல் மாதிரி லைட்டாக தூவி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கேரட் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அடுத்த நெய் எடுத்து எப்படி உள் சைடு வெளி சைடு அப்படியே வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே பரபரான தூவி விட்டு ஊற்றி விட்டு அப்படியே தோசையை கொஞ்ச நேரம் பார்க்க வச்சா ஒரு மிகப்பெரிய சம்பவம். என்ன சம்பவம்னா நீங்களே பாருங்கள், கேமராங்கள் திருப்பேன். ஃபஸ்ட்டே ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். சம்பவம் என்னென்னா பாருங்கள், தோசையை நீங்கள் எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். திருப்பி கூட பாதி சைடு கரைஞ்சிட்டு உள் சைடு வந்து நல்லாயிருக்கு, வெளி சைடு வந்து கரிஞ்சிட்டு நான் அந்த சைடே பாதியே கரிஞ்சிட்டேன். ஆனால் கரிஞ்ச பீஸ் வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, வேறு வழி இல்லையே, இதானே சாப்பிட்ணும் அப்படின்னு பிளேட்டில் எடுத்து போட்டேன். ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கப்புறம் தோசையை டேஸ்ட் பண்ணலான்னு டேஸ்ட் பண்ணிங்க. அதுவும் வேறு மாதிரி ரொம்பவுமே சூப்பர்.